பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். இல்லை இல்லை மன்னா, இவனை மன்னித்து விடுங்கள், இவனை மன்னித்து விடுங்கள் மன்னா, மன்னித்து விடுங்கள் மன்னா. இவன் ஒரு மகா மூடன், ஏழை. ஏழ்மையால் இந்த நிலை. வறுமைதான் இவனை இப்படி ஆக்கிவிட்டது. இவன் சுய புத்தியில் இல்லை மன்னா. ஒரு பைத்தியத்தை என் முன் ஏன் அழைத்து வந்தாய்? மன்னா, இவனுடைய நிலைமை என் நெஞ்சை நெகிழ்த்தியது. பட்டினி கிடக்கிறான் கடந்த 3 நாட்களாக. இவனுடைய பிள்ளைகளுக்கும் எதுவும் இல்லை மன்னா. உங்களை நினைத்தேன். தாம் அள்ளி வழங்கும் வள்ளல் அல்லவா? பட்டினி கிடப்பவனுக்கு சட்டங்கள் எல்லாம் தெரியுமா? இவன் சாதுவிலும் சாது மன்னா. அதனால் அரண்மனையை தெரியாது. இன்று இங்கு பாடி பிழைக்க வந்தவன் பயங்கர தண்டிப்புக்கு ஆளானான். இவன் மாண்டு போய் விடுவான். அந்த அதிர்ச்சியில் இவன் மனைவி, அத்துடன் இவன் பிள்ளைகளும் மடிவார்கள். அது நடந்தால் தமது நல்ல பெயர் கெட்டு விடாதா? அப்படி ஒரு பாவத்தை. என்ன உளறுகிறாய்? அது பாவமா? மக்கள் அப்படி சொல்வார்களா? அப்படி இல்லை மன்னவா, ஒரு தாபத்தில் சொன்னேன் மன்னா. ஜனங்கள் எல்லாம் என் மன்னவனை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? என்ன நினைக்கிறார்கள்? மக்கள் இன்று நினைக்கிறார்கள் தாம் பகவானை விட கருணை நிறைந்தவர் என்று. பகவான் குற்றம் செய்தவரை விடுவதில்லை. தாம் குற்றவாளிகளையும் மன்னித்து விடுவீர்கள் மன்னா. நான் பகவானை விட அதிக கருணை உள்ளவனா? நான் பகவானை விட அதிக கருணை உள்ளவன். ஒத்துக்கொள்கிறேன், நான் பகவானை விட அதிக கருணை உள்ளவன். நான் இப்போதே இவனை மன்னித்து விடுகிறேன். மன்னித்து விடு, மன்னித்து விடு இவனை. இவனை வாளால் வெட்ட வேண்டாம், வெறும் கைகளால் கவனியுங்கள். செல்லுங்கள். இன்னொரு முறை அரண்மனை பக்கம் உன்னை நாங்கள் பார்க்க கூடாது. சக்கரதரா, எமக்கு மிக்க மகிழ்ச்சி. உன் வாயால் எம்மை பகவானை விட கருணை உள்ளவன் என்று சொல்லிவிட்டாய். இதோ பெற்றுக்கொள். மன்னவர் வாழ்க, மன்னவர் வாழ்க. நிற்காதே. அதிர்ஷ்டம் உனக்கு. மன்னர் உன்னை சாகடிக்காமல் உயிருடன் விட்டார். செல்.
பிரபு, இவர் படும் துன்பத்துக்கு அளவே இல்லையா? ஒரு முடிவும் இல்லையா? எதற்கும் முடிவு உண்டு தேவி, உண்டு. பிறகு பிறகு இப்படி ஏன் பிரபு? இது அவனுக்கு இறுதி பரீட்சை. துன்பமெனும் சுடுமணற்பாதையில் நடந்து வந்தவன் இன்று இன்பமெனும் குளிர்பூஞ்சோலையில் கால் வைக்கிறான். அவ்வாறென்றால் சுதாமாவின் துயர நாட்கள் முடிந்து விட்டதா? இன்பந்தானா இனி? இன்ப நாள் வரவில்லை, வரப்போகின்றது தேவி. இருள் நிறைந்த இரவுக்கு பிறகு பொழுது விடுகின்ற பேரொளி இருட்டை அடித்து முடிக்கிறது. அதைப் போல ஒரு மனிதனின் புண்ணியம் செயல்படத் தொடங்கும் போது அதில் சிறுக சிறுக துன்ப இருள் மெல்ல கரைந்து அழிகிறது. அதற்காக மனிதனின் மதி சற்று பொறுமை காட்டி பொறுப்புடன் நடப்பதே நல்லது. இப்போது பார், தன் வினையால் கஷ்டப்படும் சுதாமா. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. மன்னித்து விடுங்கள் கிருஷ்ணா, கிருஷ்ணா. போகச் சொன்னது என் குற்றம். நம் பிள்ளைகளுக்காகத்தான் உங்களை அங்கு அனுப்பினேன். இதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கிருஷ்ணா, அடக்கடவுளே, இப்படியா சோதிக்கிறது? உடலெல்லாம் புண்ணாகிவிட்டது. இல்லை வசுந்தரா, என்னை விதி அடித்தது அவனை சொல்லாதே. அவமானங்கள் பூர்வ ஜென்மத்து கர்மங்களின் பலன்தான். இதற்காக வீணாக அவரை ஏன் கூப்பிடுகிறார்? துன்புற்றால் யாரை கூப்பிட? உங்கள் நண்பரான கிருஷ்ணனை கூப்பிடவா? அவனை கூப்பிடுவது கூட நியாயமில்லை. ஆமாம் வசுந்தரா, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இந்த ஜென்மங்களை சுமந்து வருபவரெல்லாம் முற்பிறவி கர்மங்களின் பலனை, அது சுகமோ துயரமோ, அனுபவித்து தீர வேண்டியதே. வாழ்க்கையின் இறுதி மூச்சு உள்ளவரை முக்தி, பாவச்சுமை கரைகிறவரை கர்மங்களின் பலனை முழுதும் அனுபவிக்காமல் மீதி இருந்தால் துன்புறும் அந்த பிறவி முக்தி பெற முடியாது. முக்தி, முக்தியின் சிந்தனை தம்மோடு இருக்கட்டும். முக்தியும் பக்தியும் எனக்கு தேவையில்லை. முக்தி என்பது என்னை பொறுத்தவரை என் பிள்ளைகளுக்காக, என் புருஷனுக்காக ஒரு கவளம் சோறு சமைப்பது ஒன்றுதான்.
தாம் ஒரு பரமஞானி. பரமஞானி உங்களுக்கு தாய் நெஞ்சை சுடுகின்ற வேதனை என்ன என்றே தெரியவில்லை. தாயின் கண்களின் முன்னே அவள் பிள்ளைகள் பசி மயக்கத்தில் களைத்து தூங்கி விடுவதும், அவள் புருஷன் தன் பெண்டு பிள்ளைகளுக்காக உதவி பெறப் போனதும், பாவம் கருணையற்ற அரசனின் ஆட்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதை பார்த்து அந்த பேதையின் இதயம் எப்படி துடிக்கிறது என்று தாம் பயின்ற சாஸ்திரங்கள் புரிந்து கொள்ளாது. இந்த பிரச்சனைக்காக தாம் பயின்ற சாஸ்திரங்களை உதறிவிட்டு வாழும் கலையை படியுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா, வாழும் கலையை படியுங்கள். துயரத்தில் பங்கு கொள்ளும் உங்கள் மனைவிக்காக செய்யுங்கள். ஒரு வழியும் தோன்றவில்லை. கிருஷ்ணா.